படையாண்டா மாவீரா. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆரம்பத்தில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹீரோ அவர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம அவரோட ஊர் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் அந்த ஊர் மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரோட ஊரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பொண்ணுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் நடக்குது. அதை தட்டி கேட்க போன ஹீரோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை ஓடிச்சு நுறுக்கிடுவார். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஐஆர் ஆஃபீஸர்ஸ் அப்புறம் இந்த அரசியல்வாதிங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கப்புறம் இவனை வளர விடக்கூடாது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி இவர் எப்படி பெரிய ஆளானார், மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செஞ்சார், மக்களுக்கு என்னென்ன நல்லது செஞ்சார் அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னா, காடு வெட்டி குருவோட வாழ்க்கையை தான் எடுத்திருக்காங்க. அதாவது அவரோட லைஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தை. இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி வர காடு வெட்டி குரு மக்களுக்காக செஞ்ச நல்ல விஷயங்களை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் எப்படி இந்த அளவுக்கு பெரிய ஆளானார், மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணார், இதில் மக்களுக்காக அவர் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னென்ன நல்லது செஞ்சுருக்காரு அப்படிங்கிற இது எல்லாமே இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வந்துச்சு. இதில் இந்த படத்தில் நடித்த அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதாவது அவரோட பேச்சாக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், இதெல்லாமே விஜயகாந்தோட ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. அப்படி இருந்தாலும் அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் காடு வெட்டி குரு வளர்ந்து வரும்போது நிறைய பேர் வந்து அவரை கூப்பிட்ருக்காங்களாம், இந்த மாதிரி எங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு 100 கோடி கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் இவர் அதெல்லாம் கேட்காம அவருக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய்வார் அப்படிங்கிற மாதிரியும், மக்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். அதே மாதிரி எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம்.